நான் உங்கள் அருண்குமார் பெங்களூர் டிஃபென்ஸ் அகாடமில இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண எக்ஸாம், அதாவது ஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இது ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். இந்த எக்ஸாமினேஷன் NDA எக்ஸாமினேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டீடைலா பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த NDA எக்ஸாம்ஸ்னா என்ன, ஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த NDA எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும். இந்த எக்ஸாமினேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கிட்டத்தட்ட 70 வருஷமா இந்த NDA எக்ஸாம்ஸ் வந்து 12th முடிச்ச பசங்க, ஓகே 12th முடிச்ச பாய்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த NDA எக்ஸாம்ஸ் வந்து கேர்ள்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னில இருந்து அப்ளிகேஷன்ஸ் ஓபனா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸ்ல வந்து நாங்க நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களை வந்து ஹெல்ப் பண்றோம். ஃபைன். இந்த NDA எக்ஸாம்ஸ் எதுக்காக, யார் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம்? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா கேர்ள்ஸும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். provided உங்க ஏஜ் வந்து 16.5 ல இருந்து 19.5 16.5 ல இருந்து 19.5 இந்த ஏஜ்க்குள்ள இருக்கணும். சோ இதான் வந்து ஏஜ் லிமிட். 11th இல்ல 12th எழுதுற 12th ல இருக்கிற கேர்ள்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுதுனா என்ன பெனிஃபிட்? இந்த எக்ஸாம் எழுதுனா நீங்க ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 துறையிலையும் டைரக்டா வந்து ஆபீசர் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து IAS, IPS அப்படின்னு எய்ம் பண்ணிருப்பீங்க. ஆனா IAS, IPS ஓட பெட்டரான ஜாப், 18 வயசுல பெட்டரான ஜாப் கேட்டீங்கன்னா இந்த ஜாப் தான். ஓகே, சோ கேர்ள்ஸ் கண்ணை மூடிட்டு நீங்க இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன கேட்பாங்க, என்ன ட்ரைனிங், அதெல்லாம் டீடைலா பார்ப்போம். இந்த எக்ஸாம் NDA எக்ஸாம் வந்து வருஷத்துல 2 வட்டம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல், another in the month of செப்டம்பர். போன வருஷம் கரோனால வந்து இந்த எக்ஸாம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மந்த் ஆஃப் நவம்பர், அதாவது வர நவம்பர் 14ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடக்க போகுது. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னால இன்னைக்கு UPSC வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் 11th 12th படிக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த 10 நாள் தான் உங்ககிட்ட டைம் இருக்கு, உடனே அப்ளை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லாம கூட நீங்க இந்த UPSC எக்ஸாம்ஸ் எழுதலாம். சென்டர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 இடத்துல இருக்கும். ஒன்னு சென்னை, இன்னொன்னு மதுரை. இந்த 2 இடத்துல உங்களுக்கு சென்டர் இருக்கும். சோ ஈஸியான எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம் வந்து ஏதாவது ஒரு சண்டே, ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 14 இந்த சண்டே வந்து ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல வந்து மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2ல வந்து ஜெனரல் நாலேஜ். இந்த ஜெனரல் நாலேஜ்ல வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எகனாமிக்ஸ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வரிசையா 10th வரைக்கும் படிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து क्वेश्चंस தான் கேட்பாங்க. எக்ஸாம்ஸ் क्वेश्चंस வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா உங்க கான்செப்ட்ஸ் நீங்க தரோவா படிச்சிருந்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாது. ஹிந்தி தெரியணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், நான் இவ்வளவு ஹைட்டா இருக்கணும், இவ்வளவு வெயிட்டா இருக்கணும், கண்ணாடி போடக்கூடாது, இதெல்லாம் வந்து அசம்ஷன். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபைன். இந்த பேப்பர் 1 மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். நீங்க 11th 12th படிக்கிற மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட், ஓகே 11th 12th படிக்கிற மேத்தமேட்டிக்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 1ல கேட்பாங்க. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா MCQ, அதாவது ABCD ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான ABCD ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சைடு பை சைடு JEE மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகே JEE மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுக்கு தனியா அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபைன். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பெங்களூர் இல்ல வந்து டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணீங்கன்னா 18 வயசுல உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிட்டு 20 வயசுல இருக்கும்போது நீங்க டைரக்டா ஆபீசர் ஆகலாம். ஆபீசர் அப்படின்னா லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல், இல்லனா ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர். நீங்க வந்து ஒரு ஏர்கிராஃப்டே ஃப்ளை பண்ணலாம். ஓகே, இல்ல நேவி ஒரு கப்பல் படை கேப்டனா இருக்கலாம் நீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஆபீசர் ஜாப், ஓகே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்தியால இதான் முதல் முறை. ஸ்பெஷலி தமிழியன் கேர்ள்ஸ், you are courageous. Tamilian girls are very bold and courageous. இதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. IPS நிறைய பேர் ஆயிருக்காங்க.
கலெக்டர் நிறைய பேர் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பெண் லெப்டினன்ட் கேப்டன் கமாண்டோ ஒரு பெரிய ஆபீசர் ஆனது கிடையாது. இது கவர்மெண்ட் தரது ஒரு சூப்பர் சான்ஸ். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா ஆபீசர். பிசிக்கல் ஃபிட்னஸ், சார் நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என் ஹைட் கம்மி, என் ஹைட் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி, இல்ல எனக்கு கண்ணாடி இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்றோம். நெக்ஸ்ட், இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எங்க போய் அப்ளை பண்ணணும், எங்க போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா we will help you. I am அருண்குமார் from Bangalore Defense Academy. உங்களுக்காக எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்க பண்ண தயார். எங்க இன்ஸ்டிடியூட்ல இந்த என்டிஏ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. நிறைய கேர்ள்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. பிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த மூணுமே மனசுல வச்சுக்கிட்டு பையன் இல்ல பொண்ணு இவங்க பாஸ் பண்ணி ஆபீசர் ஆற வரைக்கும் நாங்க வந்து ட்ரைனிங் கொடுப்போம். So this is Arun Kumar from Bangalore Defense Academy. Jai Hind. See you next time.